செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பிரதமர் கலந்து கொள்ளும் கூட்டணி கட்சிகளுடன் இன்று பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பலத்த பாதுகாப்புடன் 3500 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாலமன், பிரதமர் வருகையை ஒட்டி அப்பகுதியில் எவ்விதமான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன? விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக இன்று மதியம் 3 மணி அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கக்கூடிய இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டமானது இன்று நடைபெற உள்ளது. குறிப்பாக திருவனந்தபுரத்திலிருந்து உயர் ரக ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை வந்து அங்கிருந்து மதுராந்தகம் இறங்குதளம் வழியாக இறங்கி அங்கிருந்து சாலை வழியாக கூட்டத்தை அடைந்து சுமார் மாலை 4 மணி அளவில் கூட்டம் முடிவடைந்தவுடன் அதே போன்று சாலை வழியாக சென்று ஹெலிகாப்டர் இறங்குதளத்திலிருந்து நேராக சென்னை விமான நிலையம் சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலம் செல்ல இருக்கிறார். குறிப்பாக இந்த கூட்டமானது குறிப்பிட்ட 3 மணியிலிருந்து 4 மணி வரையிலான கூட்டமாக கருதப்படும் நிலையில் தற்பொழுது பாதுகாப்பு ஏற்பாடுகளானது விதிக்கப்பட்டுள்ளது. நேற்று செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் சார்பில் அந்த போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக சென்னையிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் மதுராந்தகம் அருகே வராமல் கிழக்கு கடற்கரை சாலை அதே போன்று திண்டிவனத்திற்கு முன்பாகவே தடுப்புகள் அமைத்து அந்த வாகனங்கள் சென்னைக்கு வரக்கூடிய வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டும் அதே போன்று திருச்சி நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டும் பல்வேறு கட்டுப்பாடுகள் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. தற்பொழுது இன்று பிரதமர் வரவுள்ள நிலையில் அந்த விழா மேடையை சுற்றிலும் தற்பொழுது 2 அடுக்கு பாதுகாப்புகள் அழைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தமிழகத்திலிருந்து 3000க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தாலும் ராணுவ கட்டுப்பாட்டில் தற்பொழுது மத்திய உளவு போலீசார் அதே போன்று ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் தற்பொழுது கொண்டு வரப்பட உள்ளது. குறிப்பாக அவர் வந்து ஹெலிகாப்டர் மூலமாக இறங்கும் இறங்குதளத்தை சுற்றிலும் 2 அடுக்கு பாதுகாப்புகள் அமைக்கப்பட்டு மத்திய உளவுத்துறையினர் தற்பொழுது பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கையில் துப்பாக்கி ஏந்தியவாறு அந்த பகுதியில் போலீசாரும் அதே போன்று மத்திய உளவு பிரிவும் ராணுவத்தினரும் தற்பொழுது அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த மேடைகளை சுற்றி அமைக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் 2500க்கும் மேற்பட்ட அந்த பகுதிகளில் சுற்றியுள்ள பகுதிகளில் 70க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மேடையை சுற்றிலும் விஐபிகளுக்கு தனியாக வழிகள் அதே போன்று அந்த பொதுக்கூட்டத்திற்கு வரக்கூடிய அனைத்து கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்கள் அமர்வதற்காகவும் அதே போன்று அந்த பகுதியில் அமரக்கூடிய வகையில் அந்த இருக்கைகள் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக அனைத்து கட்சியினரும் உள்ளே செல்வதற்கான பொது வழியானதும் அதே போன்று விஐபிகள் செல்வதற்கான பொது வழியும் அதே போன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்ளே செல்வதற்கான தனியாக வழியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரையும் தற்போது இந்திய கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சியினரும் தற்பொழுது இந்த கூட்டத்தில் பங்கேற்க வாய்ப்புள்ள நிலையில் அவர்களுக்கான ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டுள்ளன. சுமார் 35,000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமைக்கப்பட்டு அங்கங்கே தனித்தனியாக அமர வைக்கும் இடத்திற்கு அருகே சிசிடிவி கேமராக்கள் அதே போன்று அவர்கள் எழுந்து செல்வதற்கு தனி வழியும் தற்போது அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில முதல் முறையாக பெரிய அளவில் நடைபெறுகின்ற அதாவது முக்கியமாக அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்கின்ற அதே போன்று பாரத பிரதமர் பங்கேற்கின்ற மிகப்பெரிய கூட்டம் என்பதால் தற்போது இது பாதுகாப்பானது மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருபவர்கள் தங்களுடைய ஐடி கார்டுகள் அதே போன்று தங்களுடைய கட்சியின் சார்பில் அளிக்கப்பட்ட QR கார்டுகள் வழியாகவே உள்ளே வருவதற்கும் செல்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 11 மணியிலிருந்து இந்த பாதுகாப்பானது பெரும் பலத்த பாதுகாப்பாக மாற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக 3 மணி அளவில் இந்த கூட்டமானது பாரத பிரதமர் வந்து தொடங்கி வைக்க உள்ள நிலையில் அதற்கு முன்பாகவே 11 மணி 12 மணி அளவிலே பாதுகாப்பானது மேலும் பலப்படுத்த உள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன்.